ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அண்டு இன்றைக்கி கேலண்டர் தான் பார்த்தீங்கன்னா செய்ய போகிறோம். ஸோ இதுதான் அந்த கேலண்டர் பார்க்குறக்கே டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்பவே பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் இருக்குது. இது டெஸ்க் கேலண்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற மாதிரி சேனல் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த அட்டை எடுத்துக்கோங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பேப்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா ஒட்ட போகிறோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டியாச்சு. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும். அண்ட் இதை நிற்க வச்சிங்கன்னா கரெக்டாக நிற்கணும். அண்ட் நான் ரெண்டு பக்கமே பார்த்திங்கன்னா ஒட்டிட்டேன். நான் இப்போ நிற்க வச்சு காட்டுறேன். ஸோ அழகாக பார்த்திங்கன்னா நிற்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பென்சில் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு ஒரு பேப்பரில் ஸோ நம்மளோட கேலண்டரில் என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாம் எழுதிக்கோங்க. ஸோ அதாவது ஒரு மாதத்துக்கு இவ்வளோ நம்பர்லாம் இருக்கும் பார்த்திங்களா. மேலே நான் டே பார்த்திங்கன்னா எழுதிட்டு கீழே டேட் எழுத போகிறேன். அண்ட் மேலே நான் அந்த எந்த மந்த்தோ அதுவும் அப்புறம் வருஷம் பார்த்திங்கன்னா போட்டேன். நான் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் பார்த்திங்கன்னா எழுத போகிறேன். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மொத்தம் 12 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா இதே மாதிரி எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நான் எழுத போகிறேன். நீங்களும் எழுதிக்கோங்க. நான் 12 மாதமே பார்த்திங்கன்னா எழுதிட்டேன். அதை எழுதிட்டு நான் அதில் பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் பார்த்திங்கன்னா கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். அண்ட் இதை நம்ம அந்த அட்டையில் பார்த்திங்கன்னா ஒட்ட போகிறோம் ஃபுல்லாக. ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்காக அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ஒட்டியாச்சு. ஸோ பார்க்குறக்கே பார்த்திங்கன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த கிளிப்பு 2 எடுக்க சொல்லியிருப்பேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா டாப்பில் 2 பக்கம் லெஃப்ட்டு ரைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த பேப்பரோடு சேர்த்து இது பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டெஸ்க் கேலண்டர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு முக்கியமான விஷயம், ஸோ இன்றைக்கி சன் டிவியில் வாரிசு போடுறாங்க. மறக்காமல் பாருங்கள். நான் ப்ரமோஷன் பண்ணுவேன். என் தலைவன் படத்துக்கு நான் ப்ரமோஷன் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் 6:30 ஸோ பார்த்துருங்க. அண்டு எல்லாருமே அதை தான் உலகமே அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறாங்க. பட் இருந்தாலும் என் சைடுலேருந்து ப்ரமோஷன் பண்ணணும்ல. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். அண்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் முக்கியமானது நேற்றுக்கு 1 year ஆஃப் பீஸ்ட்டுக்கு ஸ்பெஷலாக ஒரு ரீக்ரியேஷன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ போய் பார்க்கலன்னா பாருங்கள். நிறைய பேர் பார்த்துட்டீங்க. நான் நைட்டு ரொம்ப லேட்டாக தான் போட்டேன். பட் நிறைய பேர் பார்த்துட்டீங்க. பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் முக்கியமாக வாரிசு பார்த்துருங்க. ஸோ சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அண்டர் தன் பை ஃப்ரம் கிரியேட்டர் தமிழா. பாய்.